Now I make you realize the power of an Indian bullet. Hi, hello, வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து சிங்கம் 2 படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பப்பலாம் மார்க்கெட் டவுன் ஆகுதோ, எப்பப்பலாம் மார்க்கெட்டே இல்லையோ அப்பலாம் வந்து நம்ம தமிழ் சினிமா நாயகர்கள் பண்ற ஒரே விஷயம் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு படத்தை கொடுத்துடணும். அந்த லிஸ்ட்ல சரிஞ்சிருக்கிற தன்னோட மார்க்கெட்டை நிலைநிறுத்துறதுக்காக சூர்யா இப்போ சிங்கம் 2 படத்துல நடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சிங்கம் 2 சிங்கமோட பயங்கர ரெஸ்பான்ஸ் ஹிந்திலே ஆகட்டும் கன்னடலே ஆகட்டும் கிடைச்ச நல்ல ரெஸ்பான்ஸை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சிங்கம் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க சூர்யாவையும் சன் பிக்சர்ஸையும் நம்பி மட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போயே கத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தேட்டருக்கு வாங்கலே இல்லைன்னா எங்கள் எவ்வளோ பயிலும் தப்ப முடியாது அப்படின்லாம் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இன்னைக்கு போய் படம் பார்த்தாச்சு. இந்த படம் பார்ட் 2 படம்னாவே தோத்துரும் அப்படின்னு சொல்கிற தமிழ் சினிமாவோட எழுதப்படாத விதியை உடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். பிளாட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நடந்தது தான். அதாவது ஒரு நேர்மையான இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர், இதுதான் பிளாட். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசி எண்ட்லேயே ஒரு ரோட்டு ஓரத்தில் விஜயகுமாரும் நம்ம சூர்யாவும் நின்று சொல்லிடுவாங்க, அவர் வந்து வேலையை ரெசைன் பண்ணிவிட்டு ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காக வந்து திருநெல்வேலிக்கு போகிறாரு அப்படின்னு. சரி, இந்த பாட்டில் நம்மளாம் என்ன எதிர்பார்த்தது அப்படின்னா ஒரு மளிகை கடையில் பொட்டலாம் அடிச்சுக்கிட்டு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்கூலில் என்சிசி வாத்தியாராக வேலை செய்கிறாரு. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு திருநெல்வேலி துறைமுகத்தில் நடக்கிற ஸ்மக்லிங்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்மக்லிங்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறார். இதுதான் வந்து பிளாட். இதில் வந்து ஹன்சிகா அனுஷ்காலாம் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஆமாம் இருக்காங்க. ஹன்சிகா இருக்காங்க. அவங்கள படத்தில் கமிட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் சீனை ஒதுக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டாங்க. அனுஷ்கா போன பாட்டத்திலே இருந்ததுனால அவங்களுக்கும் ஒரு 10 நிமிஷம் சீனை கொடுத்து அவங்களுக்கு 2 பாட்டை கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அஞ்சலி வேற கூப்பிட்டு ஒரு பாட்டுக்கு ஆட விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தானா வேற ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. மீதி அங்கங்கே போன பாட்டில் வந்த ஆளுங்களாம் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு மட்டும் அப்பப்போ ஒரு செகண்டு காமிச்சிடுறாங்க. மீதி இருக்க 2.25 மணி நேரம் படத்துக்கு சூர்யா வரார், பேசுறார், ஓடுறார், எல்லாத்தையும் அடிக்கிறார், அப்புறம்லாம் நிறைய பண்றார். இதுதாங்க மொத்த படம். இதுக்கு மேலே உங்களுக்கு கதை டீட்டெயிலாக வேணும்னா தயவு செஞ்சு தியேட்டருக்கு போயிருங்க. வாட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா மட்டும் தான் ஒர்க்குடு. படம் வந்து கண்டிப்பாக சூர்யாக்காக பார்க்கலாம், அவரோட ஃபேன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட மூவி அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜ் இந்த படம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இது என்ன சொல்கிறது, காமெடி, சந்தானத்தோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. இதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய படம். ஸ்க்ரீன் பிளே கூட ஹரி வந்து ஆக்சுவலாக அந்த ஆக்ஷன் படத்துக்கே அந்த சாமி ஆகட்டும், சிங்கம் ஆகட்டும், சிங்கம் 2லையுமே அவர் நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணலாமா? தப்புல. ஏன் கத்துற ஒரே காது வலி. படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா. தியேட்டரை விட்டு வெளியே வந்தால் தான் தெரியுது இந்த உலகம் ரொம்ப அமைதியானதுங்க. கமர்ஷியல் படம்னாவே லாஜிக்கை எதிர்பார்க்க முடியாது, நமக்கு தெரியும். இந்த படத்துலையும் அதே தாங்க பண்ணுறாங்க. லாஜிக்னா 1/4 கிலோ 100 ரூபாயான்னு கேட்பாங்க போல. அப்புறம் இந்த டிஎஸ்பி இருக்காப்புல, இல்லை டிஎஸ்பி, அவர் சிங்கம் பாட்டெலாம் அழகாக கால் பண்ணிட்டு சிங்கம் 2லையும் போட்டார். அவருக்கும் வேலையே இல்லை போல. அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் யாரையுமே இவங்க யூஸ் பண்ணிக்கவே இல்லை. படம் முழுக்க சூர்யாவை மட்டுமே ஓட விட்டுருக்காங்க. சாரி, அப்பப்போ கத்தவும் விட்டுருக்காங்க. ஓவராலாக கண்டிப்பாக கன்னடாவில் இன்னொரு ரீமேக் ரெடி ஆயிடுச்சு, ஹிந்திலையும் இன்னொரு ரீமேக் ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா சிங்கம் 2 கண்டிப்பாக ஒரு ஹிட் மூவி. இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.2 ரேட்டிங் கொடுக்குறேன். கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கள், படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிங்கம் 3 வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஓடிடுவேன்.